அவர் இயேசுவிடமிருந்து கடந்த வாரங்களிலே நாட்களிலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் சாட்சியாகவும் நன்றியாகவும் நிற்கும் நேரம் இது. பிரைஸ் தி லார்ட் பிரதர் ராம்குமார் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர், நேத்து ஈவினிங், அதாவது ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஆஃபீஸ்க்கு போறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ், வர்றதுக்கு 15 மினிட்ஸ் கார்ல போவேன். அப்ப தனியா கார்ல போகும்போது எனக்கு இந்த டைம் உனக்கு கொடுத்துருக்குன்னு கடவுள் சொல்ற மாதிரி இருந்தது. சரி, அது என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அப்ப மட்டும் ஃப்ரீயா பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் கார்ல டிரைவ் பண்ணும்போது பண்ணலான்ட்டு ஒரு வாரமா பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணிட்டு கார்ல பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணிட்டு போனேன். நேத்து ஈவினிங் நான் கார்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜுக்கு எடுத்து டைப் பண்ணா ஒரு ஜஸ்ட் ஓகே இதை சொன்னா முடிஞ்சிடும். ஆனா அப்ப எனக்கு ஏதோ ஒரு வந்துச்சு, இருக்கிற 15 மினிட்ஸ் தான் கடவுளுக்காக பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்றோம், அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதை வச்சுட்டேன். நான் வச்சுட்டு சரி அப்புறமா அனுப்பிச்சிக்கலாம், அர்ஜென்ட் தான், பட் அப்புறம் அனுப்பிச்சிக்கலான்ட்டு நான் கார்ல போயிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் நல்லா கார் ஹைவேல நல்ல ஸ்பீடு 120 நல்ல ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடு போயிட்டு இருக்கும்போது டக்குனு எதிர்க்க கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஒரு காரு, அதுல ஏதோ ஒண்ணு ஆக்சில் ஏதோ உடஞ்சி டயர் ஏதோ உடஞ்சிட்டு தரையில தேய்ச்சிட்டு அங்கே நின்றுச்சு கார். நான் கார் பிரேக் அடிக்கிறேன், அடிச்ச உடனே கார் என்ன ஆகுது, கிட்ட அந்த கார் ஃபுல் பிரேக் அடிச்சாலும் நெருப்பு புகலாம் வருது, ஆனா கார் ஸ்லோ ஆகவே இல்லை, அதே ஸ்பீட்ல தேய்ச்சிக்கிட்டே போகுது. எனக்கு தெரிஞ்சு போச்சு இடிக்க போகுது காருன்ட்டு. சரி, கார் இடிக்க போகுதுன்ட்டு நினைச்சிட்டே கார் கிட்ட ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் கிட்ட போயிட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நின்னுச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்பதான் நான் யோசிச்சேன், இந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணாம அந்த மெசேஜ் பண்ணிருந்து அந்த சேட்டிங்லேயே போயிருக்கோம், இந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் ஸ்டாப் பண்ணிருப்பேன், அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ அது கடவுள் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணும் போது அந்த கடவுளை என்ன வானத்துதர் விட்டு காப்பாத்தினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. ஆண்டவருடைய நாமம் மகிமையோட கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க கொடுக்கணும். நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இதை நம்ம இன்றைக்கு மாற்றக்கூடாது. எப்போதும் செய்யறபடி கடவுளுடைய நேரத்தை அவருக்காக நம்ம கொடுத்து ஜெபிக்கணும், பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மளை எவ்வளவு அன்பு செய்கிறார் அப்படிங்கிற அந்த மாட்சிமையோடு மகிமையோடு கடவுளை போற்றி புகழும் பொழுது உங்களுக்கு அந்த விபத்திலிருந்து முற்றிலுமாக பாதுகாப்பு அளித்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். அதே மாதிரி கீப் அப் பண்ணுங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டைசி கிளாரா. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரதர், ஒரு 2 டேஸா எனக்கு ஒரு கழுத்துல ஒரு ஸ்பைன் மாதிரி ஆகி ஒரு பெயின் மேல இருந்து 2 டேஸ் இருந்தது. இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. அப்ப எனக்கு ஈவினிங்லாம் என்னால உட்காரவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் இப்ப ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு டெலிவரன்ஸ் ப்ரேயர் நான் பண்ணிட்டு ஜெபமாலையில ஒரு 60 டைம்ஸ் இயேசுவின் தழும்புலாம் குணமடைந்து விட்டேன், என் வலி நீங்கி விட்டதற்கு நன்றின்னு சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு இந்த ப்ரேயர்ல அட்டன் பண்ணவே முடியாது, அதனால உட்கார முடியாது அப்படின்ற ஒரு திங்கிங் வந்தது. இல்லை, நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு நிக்க முடியல. ஆனா அந்த டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ணிட்டு இறைவார்த்தை அறிக்கிட்டே இருக்கும்போது எல்லாம் உட்கார முடிஞ்சது. அப்ப நான் உட்காந்துட்டு தான் இன்னைக்கு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இருந்து பண்ணிட்டே இருந்தேன். நான் ஆரம்பிக்க முடியாது சொன்னேன், இன்னைக்கு இந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் முடியிறப்பையும் இறைவார்த்தை முடியிறப்ப எனக்கு ஃபுல்லா டெலிவர் ஆகி நிச்சயம் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிதான் நான் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட்ல பிரதர் டெலிவரன்ஸ் பண்ணாங்க நிறைய விஷயங்களை குறித்து. அப்ப நான் ஒப்பு கொடுத்தேன். அந்த நேரத்துல எனக்கு அந்த முதுகுல ஒரு பெரிய ஒரு பாரம் மாதிரி ஒரு கல், அப்படி ஒரு வலி, திரும்ப முடியாது, எனக்கு கழுத்து டேர்ன் பண்ணவே முடியல, உட்கார முடியல. ஆனா ஃபுல்லாவே எனக்கு அது டெலிவர் ஆயிட்டு ஆண்டவருடைய கிருபையால் நல்லா இருக்கு. இப்ப டெலிவரன்ஸ் என்னால உணர முடிஞ்சுச்சு. அந்த நேரத்துல எனக்கு ஒரு சில்னஸ் உடம்புல தெரிஞ்சது, அந்த இது வெளியானவையும். தேங்க்யூ ஜீசஸ். நான் கட்டாயம் முடியிறப்ப ஃபுல்லா முன்னாடியே நான் நம்பினேன், அதே மாதிரியே இன்னைக்கு ஆண்டவர் சாட்சியா நிறுத்திருக்காங்க. ஆண்டவர் நாமும் மகிமை பெறட்டும். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருக்காக கொடுக்க வேண்டிய நேரத்தை அந்த ப்ரேயர் அட்டன் பண்ணணும். என்னால உட்கார முடியாத வழியை கொண்டு வந்து அந்த சாத்தானை கடிந்து நீங்க அப்புறப்படுத்தி ஜெபித்ததுனால ஆண்டவர் இயேசு உங்களுக்கு பூரண சுகம் அளித்திருக்கிறார். இந்த பிரேயர்ல முழுவதுமாக கலந்து கொள்வதற்கு எல்லா வாய்ப்புகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம நம்பிக்கையோட ஜெபிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கிறோம். அதனாலதான்
உங்களுக்கு அந்த வலி வேதனை எல்லாவற்றிலும் இருந்து பூரண சுகம் கொடுத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் அலாட், தேங்க்யூ. பிரைஸ் அலாட். தேங்க்யூ சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். ஓகே. பிரைஸ் அலாட். பிரைஸ் அலாட் சிஸ்டர் வைசாலி. பிரைஸ் தி லார்ட் அங்கிள். பிரைஸ் அலாட் சிஸ்டர், சொல்லுங்க. நான் என்னோட ஆன்ட்டி காலேஜ்க்காக அப்ளை பண்றது ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றது கூட்டிட்டு போனாங்க. நானும் அப்ளை பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் மறந்துட்டேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு அந்த ஆன்ட்டி காலையில ஃபோன் பண்ணி என்னம்மா ஆச்சு பாத்தியா வந்திருக்கான்னு கேட்டாங்க. ஆனா நாங்க செக் பண்ணல, அதனால எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறமா போய் செக் பண்ணி பார்த்தா அந்த அமௌண்ட் வந்திருக்கு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு குடல் புண்ணு மாதிரி வந்திருக்குன்னு சொன்னாங்க லைட்டா. அதுக்கப்புறம் வாமிட் வந்துட்டு இருந்தது கொஞ்ச நாளா. அதுவும் ஆண்டவருடைய தழும்புகளால குணமடைஞ்சிச்சு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். Glory to Jesus. Thank you Jesus. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாகவே ஆண்டவர் உங்கள் மீது அபரிவிதமான ஆசீர்வாதத்தையும் பேரிரக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்படிதானே? ஆமா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். பிரைஸ் அலாட் பிரதர். மரிய செல்வம் பிரதர். பிரைஸ் அலாட் பிரதர். கடவுளுக்கு நன்றி. பிரதர் மெசேஜில் சொன்னார் ஒருத்தர் நானும் என்னோட ஃப்ரெண்டு அருள்தாசர் 2 பேரும் தான் அந்த சகோதரரை கூட்டின்னு போனோம் பிரதர்கிட்ட. அவர் பேர் மொய்தீன். அவர் என்ன நினச்சிட்டாரு, பைபிளில் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை படிச்சிருக்காரு. நோவாவுடைய புதல்வர் நேம் படிச்சுட்டு சேம் காம் எபேத் 3 பேர் நோவாவுக்கு. அவங்க அவங்கவுங்க ஒரு தெய்வம் போல, அதில் நம்ம மந்திரம்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி எங்கள்கிட்ட கேட்டார். எங்களுக்கு அந்த டைம் பைபிள் அந்த அளவுக்குலாம் படிக்கல. அந்த டைம் தான் நான் இந்த துபாய்க்கு. அப்போ தான் பிரதர் இந்த ப்ரேயரில் தெரியும். அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், எங்களுக்கு சரியாக விளக்கம் தெரியல, இதில் நான் பிரதர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பிரதர்கிட்ட போய் பிரதர் எல்லா விளக்கத்தையும் சொன்னார். அவர் கேட்டது உண்மைதான். இவ்வளோ பெரிய கடவுளை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். அது அவர் சைலண்ட்டாக தான் இருந்தார். வேர்த்தில் ஒழுகிடுச்சு அவர். இப்போ பிரதர் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகணும். அது உண்மை, அது சாட்சியாக சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் இந்த சண்டே ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருந்தோம். அப்போ ஒருத்தர் பிராமின்னு இன்னொருத்தர் ஜெயின், 2 பேரும். அப்போ இந்த ஆன்மா ஆவியா ஆத்மா அப்படின்னு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பிரதர் சொன்னதை நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பிரதர் சொன்னதை நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது மாதிரி அப்படின்னா கடவுள் இங்கே தண்டனை பெற்று தான் போக முடியும், தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும் தான் அப்படின்னு. இல்லை, அதுக்கு இல்லை. கிறிஸ்டியானிட்டியில் ஜீசஸ் எல்லா பாவத்துக்காகவும் மன்னிப்பு பெற்றுக்கிறாரு. எப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்டை நம் பாவங்களுக்காக ஒரு மன்னிப்பு கொடுத்துட்டாருன்றதை விசுவசிக்கும் பொழுது நம்ம பாவங்களை மன்னிச்சுக்கிட்ட. அவங்க ஒத்துக்கல. அவங்க ஒத்துக்காம இது பண்ணும்போது அப்புறம் பிரதர் எனக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த மெசேஜில் சொல்லியிருந்தெல்லாம் நான் சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி சொன்னேன். அதாவது நான் ஒருத்தர் கொலை பண்ணிடுறாரு. அவர் அந்த கொலை பண்ணவங்க வீட்டில் இழந்துட்டாங்க அவரை. அப்போ அவங்க மனசு கஷ்டமாக இருக்கிறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க, எல்லாம் இது பண்ணிடுறாங்க, துக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் இவர் மனம் வருத்தப்பட்டு கடவுளோட மன்னிப்பு கேட்டுடுறாரு. மன்னிப்பு கேட்டவுடனே கடவுள் மன்னிச்சிடுறாரு. அவர் உண்மையாக மன வருத்தப்பட்டு கடவுள் மன்னிச்சிடுறாரு. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த இதுலேருந்து டிப்ரெஷன்லேருந்து எல்லாத்துலேயும் கடவுள்கிட்ட இந்த மாதிரி அவரை என்னுடைய பிள்ளையோ யாரையோ கொலை பண்ணிட்டாரு, அவர் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டால் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னால், இல்லை அவருக்கு தண்டனை கிடச்சி தானே ஆகணும், கொலை பண்ணவருக்கு தண்டனை கிடச்சானு. அப்படி இல்லை, கடவுள் ஒரு ஆத்மா கூட இழக்கக்கூடாது,
எல்லாரையும் மீட்பு அடையணும். அதுக்காக தான் கடவுள் வந்து ஒருத்தவங்களும் நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாரும் வந்து மோட்சத்துக்கு வரணும், கடவுள்கிட்ட வரணும். அதுதான் வந்து கிறிஸ்டியானிட்டி சொல்லுது, ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றது. அப்படி சொன்ன சைலண்ட் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. சைலண்ட் ஆன பிறகு அதுக்கப்புறம் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. பட்டு இந்த மெசேஜ் இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி வந்து அன்னைக்கு இந்த இந்த சண்டே நான் அவங்கள்ட்ட சொன்னது வந்து ஆண்டவருக்கு மகிமை மாட்சியும் உண்டாவதாக. அது அவங்க அப்படியே அதை ஏற்றுக்கினா தெரியல. ஆனால் பிரதர் இங்கே வந்து சொன்ன அந்த மெசேஜில் நான் கேட்டது, அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஆண்டவருக்கு மாட்சிமை மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ. மரிய செல்வம், எஸ் சார். நம்ம வேலை வந்து விதை விதைக்கிறது. ஓகேங்களா? ஏத்துப்பாங்களா இல்லையா தெரியலன்னு சொல்லக்கூடாது. சொல்லும்போது நம்மளே அதை வந்து அவன் நம்பிக்கையில பேசிடுறோம். சரிங்க. நான் சொல்லிட்டேன் ஆண்டர் மிச்சத்தை பார்த்து பார் மரம் மாறுவாங்கன்னு சொல்லி முடிச்சிடணும். அது 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 நினைச்சிட்டேன் நான் விதைச்சிட்டேன். நீங்க அதுவும் சொன்னீங்க, அது நினைச்சேன். நான் அவ்வளவுதான். விதைச்சிட்டேன். விதை விதைச்சாச்சு, விளைவிக்க செய்யறது அவருடைய வேலை, அவர் பார்த்துப்பார். டோன்ட் வரி. சரி சரி. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவருடைய நாம மகிமைப்பட நீங்க அவங்களுக்கு இந்த இறை வார்த்தைகளை அருமையா எடுத்து சொல்லி அவர்களுடைய உள்ளத்துல அந்த விதையை விதைச்சிருக்கிறீங்க. பிரதர் சொன்ன மாதிரி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை அதை தான் சொல்லுது. பவுலடியார் சொல்றாரு, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், ஆனால் விளைய செய்கிறவரோ கடவுள் அப்படின்னு சொல்லிதான் இறை வார்த்தை சொல்லுது. நடுகிறவருக்கும் நீர் பாய்ச்சுகிறவருக்கும் எதுவும் இல்லை, விளைய செய்கிறவருக்கே ஆட்சியுமே மகிமையும் உண்டுன்னு சொல்லி. அது மாதிரி நீங்க பிரதர் சொன்ன மாதிரி விதைச்சிட்டீங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்பட அங்க அது விளையும். அவ்வளவுதான் நம்மளுடையது. சரியா? அந்த இறை வார்த்தை நீங்க அருமையா விதைச்சிருக்கிறீங்க. பிரதர் சொன்ன அந்த மெசேஜை கேட்டு அவங்களுடைய மனம் மாற்றம் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்வார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். அதான் ஒரு பெரிய மெசேஜே கொடுத்து அவங்களுக்கு ப்ரீச் பண்ணியிருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பியூலா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஆக்சுவலா நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் பக்கத்துல பிரேயர் பைபிள் எல்லாம் எடுத்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப 8 வருஷமா நிறைய போராட்டங்கள், எந்த ஒரு தெளிவு விடுதலை எதுவுமே கிடைக்கல. லாஸ்ட் இயர் பூண்டியில போனப்பதான் எனக்கு நிறைய விஷயங்களுக்கு தெளிவு கிடைச்சது. அப்ப அந்த 10 வருஷம் இருக்கிற அந்த நம்ம தேவராஜ் ஃபாதர் தான், அவங்க வந்து ஒவ்வொரு வாரமும் ஹவுஸ் விசிட்டிங் போவாங்க. என்னைய வந்து அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. நான் போகவே மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னன்னா, எனக்கே ஒண்ணும் தெரியாது, நான் போய் அங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பேனே தவிர ஒண்ணுமே நான் போய் எந்த ஒரு பணியும் செஞ்சது கிடையாது. பட் லாஸ்ட் இயர் பூண்டி தியானத்துக்கு போயிட்டு வந்த பின்னாடி அதான் பிரதர் சொன்னாங்கல்ல, இயேசுவை அனுபவிச்சுட்டாங்கன்னா உங்களால சும்மா இருக்க முடியாது அப்படின்னு. அந்த உணர்வு எனக்குள்ள வந்தது. எனக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸ் கிடைச்சது. அந்த தியானத்துக்கு போயிட்டு வந்த பின்னாடி ஒரு பெரிய விஷயத்துல இருந்து ஒரு விடுதலை கிடைச்சது. எனக்கு அதை அனுபவிச்ச பின்னாடி எனக்கு ரொம்ப ஆசை. நானே ஃபாதர்கிட்ட கேட்டு வாலண்டரி ஆகிட்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, என்ன நீ இத்தனை வருஷம் வரைக்கும் வராம இருந்தது, நீயா வாலண்டரி ஆவர்? இல்ல, எனக்கு அதை போய் அந்த மக்களுக்கு அதை சொல்லணும். ஏசப்பா இப்படி அந்த ஃபெய்த் நம்ம பிரதர் நமக்கு சொல்லி தந்த அந்த நம்பிக்கையினுடைய அந்த அந்த ரூட் இருக்கு இல்லையா, அது எனக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சது. அப்ப நான் மட்டும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாது. ஒவ்வொரு வாரமும் நான் போயிட்டு 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 நிறைய ஹவுஸ் விசிட்டிங் பண்ணிட்டு, அப்ப ஸ்டார்டிங்ல எல்லாம் நிறைய சீனியர்ஸ் கூட வருவாங்க. நம்ம அவங்க வந்து கொஞ்சம் மத்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப எனக்கு தெரியும் இது இப்படி இல்லை இது இப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நமக்கு ஆர்குமெண்ட் போக கூடாது, வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, சீரியஸ் கூட போக மாட்டேன். நான் ஆள் பார்த்து என் ஏஜ்ல என்னோட சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு 2 பேரா தான் ஃபாதர் அனுப்புவாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கூட போறப்ப நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேச முடியும். சோ இந்த மாதிரி நான் இப்பயுமே நான் போயிட்டு தான் இருக்கிறேன். ஆனா அந்த ஆத்ம அறுவடையோட ஒரு பலன் வந்து இவ்ளோ இருக்குமான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப அறியாமல நம்ம இவ்வளவு நாள் செய்யக்கூடிய ஒரு பணிக்கு எனக்கு இவ்வளவு டீட்டெயில் தெரியாது. நம்ம அனுபவிக்கிறோம், போய் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு டெலிவரன்ஸ் கிடைக்க செய்யணும் அப்படின்னு தான் நான் போனேன். ஆனா நம்ம இதுக்கு வந்து ஒரு கட்டாயமான ஒண்ணும் இல்லைன்னா இப்படி இவ்வளவு கஷ்டங்கள் வரும், செஞ்சா அதுக்குரிய பலன் தந்தை கடவுள் கொடுப்பாரு. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் அந்த ஆர்வம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. நல்ல ஆர்வத்தோட இன்னி போகணும் அப்படின்ட்டு அதை நான் சாட்சியா சொல்லிக்கிறேன். பிறகு கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. Glory to Jesus. உங்களை ஜீசஸ் மினிஸ்ட்ரி அறுவடை பண்ணிருச்சுல்ல சிஸ்டர்?
லாஸ்ட் போன வருஷம் பூண்டியில ஜீசஸ் மினிஸ்ட்ரி உங்களை அறுவடை பண்ணிருச்சு. உங்களை இப்ப ஒரு ஊழியரா அறுவடை பண்ணிருச்சு வேற. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 100 மடங்கு பலன் தரணும். அப்ப நீங்க போய் அறுவடை பண்றீங்க. அததான் இன்னைக்கு பிரதர் வந்து தெளிவா விளக்கமா நம்மளுக்கு புரிகிற மாதிரி, ஊழியர்களுக்கு புரிகிற மாதிரி, ஊழியர்களுக்காகவே எடுத்த அந்த ஒரு மெசேஜ். சரியா? இப்ப அந்த ஆர்வத்துல நீங்க போய் ஒவ்வொரு இடத்துலயும் ஆன்ம அறுவடை பண்றதுக்கு விதைக்கிறீங்க. அறுவடை வெகு வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. நன்றி சிஸ்டர். நீங்க தொடர்ந்து உங்க பணியை செய்யுங்க. அறுவடை 100, 200, 1000, லட்சம் அப்படி என்று அறுவடைகள் வந்து கொண்டிருக்கும். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். கவி, கிங் கவி. பிரைஸ் அலாட். பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட். லாஸ்ட் வீக் பிரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தேன் பிரதர். எனக்கு கேன்சர் அஃபெக்ட் ஆயிருந்து 2.5 வருஷம் ஆகுது. பெட் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போயிருந்தேன். இன்னைக்கு இப்பதான் வந்து வீட்லயே வந்து ரீச் ஆனேன் பிரதர். எனக்கு ரிப்போர்ட்ல எல்லாமே நார்மலா இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடவுளுக்கு கோடி நன்றி. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பிரதர். அது பிரதரோட ஏதோ நெட் ப்ராப்ளம் ஆயிருக்கு, டக்குன்னு திடீர்னு கட் ஆகி வருது. பிரைஸ் ஓகே லார்ட் சிஸ்டர். கிங் கவி சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்லுங்க. லாஸ்ட் வீக் நான் பிரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தேன். எனக்கு பெட் ஸ்கேன் எடுக்க போறேன், ரிப்போர்ட் வந்து நார்மலா இருக்கணும் அப்படின்னு. எனக்கு ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா இருக்கு. இன்னைக்குதான் நாங்க ஹாஸ்பிட்டல்ல காட்டு இப்பதான் வீட்டுல வந்து ரீச் ஆனேன் பிரதர். கடவுளுக்கு கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். Thank you Jesus. Glory to Jesus. ஆண்டவர் இயேசு முற்றிலுமாக உங்களுக்கு எடுத்து மாத்தி இருக்கிறாரு சிஸ்டர். அதனால எந்த ரிசல்ட்டை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் நமக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்திருக்கிறார். சரியா? பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, ரிசல்ட் எது வந்தாலும் அது வந்து டாக்டர் கொடுக்கறது உண்மையா இருக்கலாம், ஆனா அதுவே வந்து நிரந்தரம் கிடையாது, அது மாறக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் இயேசு முற்றிலுமாக சுகம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ஜெசி. பிரைஸ் காட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சொல்லுங்க. பிரைஸ் காட் பிரதர். பிரைஸ் காட் சொல்லுங்க சிஸ்டர். கேக்குதா நான் பேசுறது? ஆமா பிரைஸ் தி லார்ட். பிரதர். போன வாரம் திங்கட்கிழமைக்கு என் அக்கா பையன் விசா தீர்ந்து இருந்த நேரம் அந்த போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. 1 மாசமா அங்க எந்த வித ஒரு இது இல்லாம இங்க இருந்தது. நிறைய முயற்சி பண்ணாங்க, வெளியே கொண்டு வர முடியல. போன வாரம் திங்கட்கிழமைக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சிருந்தேன். அவனுக்கு இன்னைக்கு விசா அடிச்சு கையில கிடைச்சிருச்சு, அவன் 2 நாள்ல வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லி நல்ல பதில் அங்கேருந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு கடவுளுக்கு கோடி நன்றி. போன வாரம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சுட்டு இருக்க நேரம் அந்த கத்தார்லேருந்து ஃபோன் வந்தது, அங்கே பிரச்சனை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. என் பிள்ளைங்க 2 அங்கே தான் இருக்காங்க. அதுக்கு ஏசப்பா நீங்கள் தான் அந்த இடத்துல இருந்து செயலாற்றணும். அந்த குழந்தைங்க எல்லா மக்களும் கூட நீங்கள் தான் துணையாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் மேலும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். கடவுள் அந்த ப்ரேயருக்கு எங்களுக்கு பதில் தந்தார். அன்னைக்கே அதில் அந்த பிரச்சனையெல்லாம் கடவுள் சரி பண்ணி இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக குழந்தைங்களும் அங்கே இருக்க எல்லா மக்களும் இருக்காங்க. அதுக்கு கடவுளுக்கு கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Thank you சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். ஆண்டவர் இருந்த தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து அற்புதமாக மாற்றி கொடுத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். வேற யாராவது சாட்சி இருக்கிறவங்க?
Praise the Lord, brother. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். லாஸ்ட் வீக் நம்ம ப்ரேஷன் ஒர்ஷிப் முடியும் போது நம்ம நன்றி ஜெபம் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சடனாக பக்கத்தில் வந்து ரொம்ப வலியாக இருந்தது. உட்காந்துருக்கிறேன், எனக்கு அந்த கேஸ் அந்த மாதிரின்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப வலியாக இருந்தது அதில். அப்போ நான் வந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு 5 times கிட்ட தான் சொல்லியிருப்பேன். எனக்கு உடனே அது மறைஞ்சு போச்சு. இயேசுவின் நாமத்தினால் என்னோட இந்த வலி பறந்து போனதற்காக நன்றின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு 5 times கிட்ட சொன்னேன். எனக்கு உடனே அந்த நேரத்துல எனக்கு ரிலீஃப் கிடைச்சது. ஆனால் அதுக்கடுத்து நம்ம இங்க விண்ணப்ப பரிந்துரை போனதுனால என்னால் அந்த டைம் நான் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து என் மகளை கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது, ஆக்சுவலி கொண்டு போகும்போதும் கொஞ்சம் லேட்டு, என் பிள்ளைய கொண்டு விட போகும்போது, அப்போ நான் பைக்கு ஏதோ என்னன்னு தெரியல, எப்பவும் பைக் ஓட்டும் இவ்வளோ டென்ஷன் ஆக மாட்டேன், ஆனால் என்னன்னு தெரியல கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது எனக்கு. அப்போ நான் போகும்போது ஏற்கனவே பைக் ஓட்டிட்டு போகும்போதே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களே அந்த ஒரு இறை வார்த்தை சொல்லிட்டு போனேன். அப்போ போயிட்டு இருக்கும்போது எனக்கு என்னமோ கொஞ்சம் எனக்கு ஏதோ உள்ள ஒரு அதிக பயம் அந்த மாதிரி இருந்தது. அப்போ வந்து ஏசப்பா நீங்க என் கையை பிடிச்சி வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு நானே கற்பனை பண்ணிக்கிட்டேன். என்னை பத்திரமா குழந்தைக்கு குறிப்பிட்ட நேரத்துல என்னை கொண்டு கடவுள் கொண்டு சேர்த்தாங்க. அதற்காக கடவுளுக்கு நன்றி. ரிட்டர்ன் வரும்போதும் அந்த மழை வந்து வர மாதிரி இருண்டுட்டு வந்துட்டே இருந்தது, ரொம்ப ஒரு மாதிரி இருட்டு. அப்ப நான் வந்து டக்குன்னு இயேசு நாமத்தினால் இந்த மழை நின்று போயிடணும், என் மேல ஒரு துளி படக்கூடாதுன்னு சொன்னேன். நான் வீட்டுக்கு வந்து சேர வர ஒரு 25 minutes ஆகும் எனக்கு அங்கிருந்து இங்க வர்றதுக்கு. வந்து சேர வர எப்படி இருந்ததோ ஆனா அதே மாதிரி தான் இருந்தது. அதுல இருந்து குறையவும் இல்லை கூடவும் இல்லை. அதுல இருந்து வெயிலும் வரல, அதை விட கூட இருளும் வரல, மழையும் பெய்யல. கடவுளுக்கு கோடி நன்றி. இது மாதிரி எனக்கு வந்து ஒண்ணு இல்லை, இது மாதிரி எனக்கு நிறைய வாட்டி இந்த மாதிரி நடந்துரு. இயேசு நாமத்தினால் இப்படி கேட்கும் போதெல்லாம் இப்ப இந்த ஒரு வீக்ல சில விஷயங்களை என்னால பப்ளிக்கா என்னால ஷேர் பண்ண முடியல. பட் வந்து எனக்கு ஒரு மனதுக்கான ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் என் குடும்பத்திலையும் கடவுளுக்கு கோடி கோடி டெய்லியுமே எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு அதிசயம் நடந்துட்டே இருக்கு. அதே மாதிரி மற்றவங்களுக்காக முன்னாடியும் பண்ணுவேன். என் குடும்பத்துக்காக தான் பண்ணுவேன் ப்ரேயர் பண்ணும்போது, அல்லது யாராவது இப்போ ப்ரேஷன் ஒர்ஷிப் நடந்து முடிச்சுட்டு இந்த விண்ணப்ப பரிந்துரை கேட்கும்போது அந்த நேரம் பண்றது அவங்களுக்காக. அதுக்கப்புறம் அவங்கள யோசிச்சு பண்றது இல்லை. ஒரு நாள் அப்படி நான் பண்ணதில்லை இதுவரை. எங்க வீட்டில் உள்ளவங்களுக்காக பண்ணுவேன், என்னை சுற்றி என் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்காக பண்ணுவேன். பட் இப்போ வந்து அப்படி இல்லை. நான் தனி ஜெபம் பண்ணும்போது சம்டைம்ஸ் சம்மந்தம் இல்லாத ஆட்கள் எப்போவாது யாராவது பரிந்துரையில அவங்க நேம் ஏதாவது வந்திருக்கும், டக்குன்னு அவங்க ஞாபகம் வரும். அவங்களுக்காக அப்புறம் யார் யாருக்கெல்லாம நான் ப்ரேயர் பண்ணுவேன். அது எனக்கு மனசுக்கு ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் தருது. கடவுளுக்கு கோடி நன்றி. அதே மாதிரி இன்னைக்கு பிரதர் சொன்ன ஒரு இதுவும் எனக்கு ரொம்ப தொட்டது. அந்த நேரம் அழுக கூட வந்துச்சு. அந்த வேற ஒரு பிரதர் கொடுத்து குஜராத்ல சம்திங் ஒரு நியூஸ் சொன்னாங்க பிரதர். அப்போ வந்து அவரு அடிபட்ட இடங்கள்ல எல்லாம் கோயில் கட்டினீங்கன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை வந்து என்ன ரொம்ப தொட்டுது. இவ்வளவு நாள் ஒரு ஆன்மாக்களை கொண்டு சேர்க்கணும்னு நான் நினைச்சது இல்லை. எங்க தங்கச்சி நல்லா ட்ரை பண்ணுவான். நான் சம்டைம்ஸ் யோசிப்பேன் நம்ம இந்த பக்கத்து வீட்டு அக்காவை கூப்பிடலாம் அப்படின்னு, அப்புறம் வேண்டான்னு விட்டுருவேன். பட் வந்து இப்ப எனக்கு அது வந்து மனசுக்கு ரொம்ப நான் இவ்வளோ ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு தோணுது. அந்த உள்ளம் எனக்கு இன்னைக்கு அதை தொட்டதுக்காகவும் கடவுளுக்கு கோடி நன்றி. கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஆன்மாக்களை நான் மீட்டறணும், அதுக்காக வேண்டும் கடவுள்கிட்ட. கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை உடைத்து பேசியிருக்கிறார். நேரடியாக ஆண்டவர் இயேசு உங்களிடம் பேசியிருக்கார் என்ற இறை செய்தி வழியாக நீங்க தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க ஆண்டவர் தொட்டபடி மற்றவங்களையும் தொடுவதற்கு ஒரு உந்துதலா நீங்க செயல்படணும். அதுதான் இன்றைய இறை வார்த்தை பிரதர் கொடுத்த மெசேஜ் காமிக்குது. தொடர்ந்து அதே மாதிரி செயல்படுங்க சிஸ்டர். Glory to Jesus. Thank you Jesus. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Praise the Lord, praise the Lord. Praise the Lord sister. Praise the Lord. Praise the Lord sister அமுத ஜெயசீலி சொல்லுங்க. இன்னைக்கு மெசேஜ் பிரதர் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்துல ஆண்டவர் ஒரு உணர்த்திய காரியம், சில வருடங்களுக்கு முன்னாக ஆண்டவர் வெளிப்படுத்தின சில காரியங்கள், நிகழ்வுகள், அத பல நேரங்கள்ல என்னுடைய குடும்ப உறவுகளுக்குள்ள ஆண்டவரோட நம்ம நெருங்கும் போது இது ஆண்டவர் செய்யறாரு, ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புறாரு அப்படின்னு ஆண்டவரை பற்றின கருத்துக்களை சொல்வேன். இப்ப பிரதர் ஒரு கேள்வி கேட்டாங்க, அது 2021 நடந்தது, சரி இப்ப 2025 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எனக்கு அது உண்மையாகவே உள்ள தாளமா தொட்டது. ஆமல்ல, 4 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் பேசின குரலை கேட்டோம். இந்த 4 வருஷத்துக்கு பிறகு ஒரு தடவை கூட கேட்கலையே, அதை பத்தி நம்ம சிந்திக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அப்ப நம்ம எங்க தப்பு பண்றோம், என்ன தப்பு பண்றோம், ஆண்டவரை எனக்கு வெளிப்படுத்துங்க, நம்ம ஏன் கேட்கவே இல்லை, ஏன் அந்த உணர்வு இல்லை அப்படின்னு. 2வது, அன்னைக்கு இருந்த ஆத்ம தாகம் எனக்குள்ள குறைஞ்சு போயிடுச்சுங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அதை மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கு ஏன் அந்த ஒரு உணர்வு சிந்தனைகள் வரலன்றது எனக்கு தெரியல.
கொஞ்சம் கொஞ்சம் நான் ஆண்டவருக்காக பணி செய்யறேங்கிற உணர்வு வந்து, ஆனா அந்த ஆத்தும தாகம் எனக்குள்ள இருந்தது நிறைய காணாமலே போயிருந்ததுங்கிறது இன்னைக்கு ஆண்டவர் முழுசா வெளிப்படுத்தினார். ஆதியில தேடின அந்த அன்பு இருக்கணும். அன்னைக்கு ஆத்தும தாகத்துக்காக தேடும் போது மட்டும்தான் ஆண்டவர் அந்த வெளிப்பாடை கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த ஆத்தும தாகம் எப்படி மறைஞ்சதுன்னு தெரியல. அத இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதே தாகத்தோட மறுபடியும் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு, இன்னைக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடக்கும் போதே அது ஒரு ஒரு அபிஷேக இதை உணர முடிஞ்சது. பிரதரும் ப்ரேயர் டெலிவரன்ஸ் இது கொடுத்தாங்க மெசேஜுக்கு முன்னாடியே. அதே போல மெசேஜ் முடிஞ்ச பிறகும் அந்த டெலிவரன்ஸ் ப்ரேயர் மன்னிப்பு கேட்டது. அது எல்லாமே ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதற்கு ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி. இன்றைய நாள்ல தேவன் இந்த இறை செய்தியை கேட்பதற்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. Praise the Lord. Thank you sister. ஆண்டவருடைய இன்றைய செய்தி, இறை செய்தியானது உங்களுடைய உள்ளத்தை தொட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய பழைய ஞாபகங்கள் எல்லாம் எடுத்து அதிலிருந்து கலைந்து உங்களை புது பிறப்பாக படைத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். தவறிய நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். நன்றி சொல்லுங்க சிஸ்டர். தொடர்ந்து. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். புனிதா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். நான் வந்து என் பையனோட படிப்பு விஷயமா என் சொந்த ஊர் மதுரைக்கு போக வேண்டிய சூழல் வந்தது. அப்ப வந்து அவனை சேர்த்துட்டேன். நல்லபடியா அது ஃபுல்லா கடவுளோட பிளெஸிங்ஸ் தான் எல்லாமே. அந்த சூழல் எல்லாமே சுமூகமாக்கி கொடுத்தாரு எனக்கு. பல தடங்கல்கள் இருந்தது எல்லாத்தையுமே கடவுள் அருளால, அவரோட அருளாலே அது நீங்கிச்சு. அப்ப அந்த ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு நாள் நான் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அம்மா வந்து வலது கையும் அந்த அம்மாவுக்கு பாதியில கட்டாயி இருந்தது, இடது கையும் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பட் எங்கேயோ சாப்பாடு மாத்திரம் நடக்கிறதும் தாழ்வாய் ஒரு மாதிரி சாட்சி நடந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து எனக்கு ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற ஒரு இடத்துல வந்து அதை உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பாடு யாரோ கொடுத்துருக்காங்க, அதை சாப்பிடுறாங்க. இந்த கையில எடுத்து இப்படி கையை நடுங்குது, வாய்கிட்ட கொண்டு போகலே பாதி சாப்பாடு கீழே விழுந்துருது. அப்ப எனக்கு இதை பார்த்துட்டே இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. நான் அந்த ரோட கஷ்டப்பட்டு தான் கடக்கணும், ஆனா பரவாயில்லன்னு நான் கடந்து போய் அந்த அம்மா கிட்ட கொடுங்கம்மா, நான் ஊட்டுறேன் உங்களுக்கு அப்படின்னு. அப்ப அந்த அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, நீ இன்னைக்கு ஊட்டிடுவ, நீ நாளைக்கு ஊட்டுவியா, எனக்கு நான் தானே சாப்பிடணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஆமாம்மா, கண்டிப்பா நீங்க தான் சாப்பிடணும், ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஊட்டணும்னு எனக்கு தோணுதுமா, நான் ஊட்டுறேன், ஆண்டவர் பேரை சொல்லி இயேசு உங்களுக்கு நல்லது செய்வாருமா, எல்லாமே நல்லது பண்ணுவாங்க, நான் இன்னைக்கு ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட இருந்து வாங்கி நான் அந்த அம்மாக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். ஊட்டி விட்டோன்னே எனக்கு நல்லது பண்ண மாதிரி ஒரு நிறைவு, அவ்வளவுதான். ஆனா அந்த அம்மாவுக்கு வந்து அந்த சாப்பாடை முழுசா சாப்பிட்டேன்னு நன்றி சொல்லிட்டு, நீ கும்புற இயேசுக்கு நன்றி சொல்லு அப்படின்ட்டு அதுவா சொல்லிட்டு போயிடுச்சு. எனக்கு வந்து என் கணவர் இந்த சூழல்ல வந்து ஒரு ஆஸ்பத்திரியில இருக்க வேண்டிய சூழல். அவர் இப்ப ஆஸ்பத்திரியில தான் இருக்காரு. அது வரைக்கும் அவருக்கு வந்து நன்மை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யாரும் முயற்சி எடுக்கல. அப்ப அன்னைக்கு நைட்டு வந்து பல பேரோட முயற்சியால, ஃப்ரெண்ட்ஸோட முயற்சியால, இங்க இருக்கிற நண்பர்களோட பிரேயர்னாலையும் அவர் நல்லபடியா நல்ல முழுசா குணமாயிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல அந்த சர்ச்சில் இருந்து ஃபாதர் அன்னைக்கு நன்மையும் கொடுத்துட்டு ஜான்சனுக்கு இதை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவருக்கு இறைவனோட உடலே வந்து அன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா அதை வந்து எனக்கு சொல்லிட்டு, எனக்கு எல்லா நோயும் குணமாயிருச்சு, நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த மாதிரி தான் அறிக்கையிட்டு இருக்காரு. அதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை ஒரு முடியாத ஒரு லேடிக்கு வந்து உதவணும்ன்ற அந்த எண்ணத்தையுமே எனக்கு கொடுத்த கடவுளுக்காக நான் நன்றி சொல்றேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பணி செய்யவே உங்களுடைய வாழ்வு அப்படிங்கிறது தான் இறை வார்த்தையோட முன்னும். அதே மாதிரி தான் சிஸ்டர், நீங்க அந்த முடியாதவங்களுக்கு அவங்க சாப்பிடுற சமயத்திலையும் ஊட்டுறது, அன்னை தெரசா அதுதானே செஞ்சாங்க. அதே மாதிரி பணி செய்யவே, நமக்கு பணி பெறுவதற்கல்ல, பணி புரிவதற்கே நம்மளை அழைத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு. அதுதான் நீங்க செஞ்சீங்க. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு அந்த
உடல் குணமானதற்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord, sister. Thank you, sister. Praise the Lord. யாரு? Maggie-zon. Maggie-zon. பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர். Praise the Lord, sister. சொல்லுங்க. பிரதர் ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி எங்க பாப்பாக்கு வந்து அப்பெண்டிசைட்டிஸ் பண்ணிருந்தோம் ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதுல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வச்சிருந்தோம் பிரதர். அப்புறம் இப்போ ரீசெண்டா இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம். இப்போ எல்லாமே நார்மல், எதுவுமே இல்ல, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, பஸ் கலெக்ஷன் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு பிரதர். அதுக்கான ஏசப்பாக்கு கூட ப்ரேயர் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். Praise the Lord. Praise the Lord. Glory to Jesus. Thank you, Jesus. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். ஆண்டவர் அற்புதமாக உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் நார்மலாக. சரியா? தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் the Lord. Praise the Lord. Praise the Lord. சாட்சிகள் வேற எதுவும் இல்லையா? ஓகே. பிரைஸ் the Lord சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எனக்கு வந்து கடந்த வியாழன் வெள்ளி வந்து ஒரு கடுமையான பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. உட்காரவும் முடியல, படுக்கவும் முடியல. எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை வேற சனிக்கிழமை இருந்தது. அந்த வேலையை டிராப் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குற அளவுக்கு எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு இருந்தது. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்துட்டு சகோதரர் ஒரு ப்ரேயர் டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. உடனே எனக்கு சரியாகலை. ஆனால் ஸ்லோவாக நான் வந்துட்டு அவங்க ப்ரேயர் பண்ணோன்னே என் மைண்டு வேற எதுலையுமே போகலை. நான் செய்ய வேண்டிய வேலைக்காக நான் என்னை ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1 hour இருக்கும். அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், நமக்கு சுத்தமாக வலி நின்றுச்சே அப்படின்றது. கம்ப்ளீட்டாக ஒரு 2 நாளாக வந்து என்னென்னவோ செய்து பார்த்தேன். ஆனால் நான் இந்த ஹீலிங் ப்ரேயரையோ ஒரு டெலிவரன்ஸ் இதையோ நான் எனக்கே கூட சொல்லிக்கலை. ஏன்னா என்னுடைய மைண்ட் அதில் இல்லை, செய்ய வேண்டிய ஒரு வேலையில் இருந்தது. அப்போ அன்னைக்கு அடுத்த அந்த நிமிஷத்தில் நான் அதை ரொம்ப நல்லா என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. கம்ப்ளீட்டாக அவ்வளோ ஒரு இருந்த வலி, எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord. Praise the Lord. Glory to Jesus. அதான் நம்ம நினைக்காத மாத்திரத்திலேயே அவர் குணம் கொடுத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. நம்ம நினைக்காம இருக்கும் போதே அவர் குணம் கொடுத்துருவார். அதான் ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் the Lord சிஸ்டர். பிரைஸ் the Lord. வேற யாராவது சாட்சிகள் இல்லைன்னா நம்ம ஜெப விண்ணப்பத்திற்கு இப்பொழுது கடந்து செல்லலாம். பிரைஸ் the Lord பிரதர். டொமினிக் பிரதர். பிரைஸ் the Lord பிரதர். ஒரு சாட்சி சொல்லாம விட்டுட்டேன் நானு. சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணும்போது ஜோசப் பிரதர் வந்து யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஒரு சிவியரான ஒரு ஹெட்டேக் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஆக்சுவலா எனக்கு தான் பயங்கரமா வலி இருந்தது. டெய்லி டேப்லெட் போடுற மாதிரி வலி இருக்கும். ஆனா அந்த இறைவார்த்தை அறிக்கையிட்டுக்கிட்டே இறைவார்த்தை அறிக்கையிட்டுக்கிட்டே தான் இருந்தேன். யாருக்கிட்ட நான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்கல. என்னன்னா நம்மளே போய் சொல்றோம், தலைவலிக்கு போய் எப்படி நம்ம இன்னொரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்கறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிரதர் சொன்ன பின்னாடி ஒரு 15 நாள் இருக்கும். 2 நாள் தான் தலைவலி வந்துச்சு. மற்ற நாள் ஃபுல்லா எனக்கு எல்லாம் அது இனி கம்ப்ளீட்டா நின்றும். அதனால நான் கடவுளுக்கு சாட்சி சொல்லணும்னு இப்ப எனக்கு அது மறந்துருச்சு, ஞாபகத்துக்கு வந்தது. ரொம்ப நாள் ஆனதுனால மறந்துருச்சு. கடவுளுக்கு கோடி நன்றி பிரதர். நன்றி சார். Praise the Lord. Glory to Jesus. சின்ன வழியா இருந்தாலும் பெரிய பிரதர் கூட சொல்லுவாங்க அடிக்கடி நம்ம மெசேஜ் கொடுக்கும்போது, ஜீசஸ்க்கு வந்து சின்னோண்டு வழியும் அதுதான், பெரிய வழியா இருந்தாலும் எல்லாம் சாதாரணதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தானே சிஸ்டர், தலைவலி வந்தாலும் நம்ம அதுக்காகவும் ப்ரேயர் பண்ணலாம் இல்லையா? அதுக்காகவும் சாட்சி சொல்லலாம். தலை தான் முக்கியமானது. Praise the Lord. Glory to Jesus. Thank you Jesus. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். Praise the Lord brother. Praise the Lord sister.
பிரதர், நான் வந்து இப்போ ஒரு 1.5 மாசம் இருக்கும். என்னோட அந்த கை வந்து வலி, அந்த மணிக்கட்டுல வந்து திடீர்னு அது வலி எடுக்கு. அது ரொம்ப அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி ஆட்ட முடியாது. ரொம்ப வந்து பெயினா இருந்தது. என்னோட ஒரு கடினம், எந்த ஒரு பக்கெட்ல ஒரு துணி எடுக்கிறதோ இல்ல தண்ணி எடுக்கிறதோ கூட அதுல பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வலி இருந்தது. நான் அப்போ அவங்க ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு ஆஹ் கொஞ்சம் ஒரு 3/4 எனக்கு பரவலாம இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் மறுபடியும் நான் அந்த வேலை பண்ண பண்ண எனக்கு திருப்பி திருப்பி அந்த வலி இருந்துட்டே இருந்த மாதிரி இருந்து நான் ஜோம் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஆனா இப்போ கொஞ்சம் இடையில நான் பார்க்கும்போது என்னன்னா, ரொம்ப எனக்கு அந்த எந்த அளவுக்கு அந்த கையை வச்சு நான் எந்த வேலையெல்லாம் பண்ண முடியாதுன்னு நான் நினைச்சு அதை பண்ணாம இருந்துட்டு இருந்தேனோ அந்த வேலையில இப்ப நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த வேலையை அதாவது இந்த துணி வந்து புளியிற மாதிரி புளியும் போது அது அந்த கை மொத்தமே ஆட்டோமேட்டிக்கா அது திருப்பவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த மணிக்கட்டுல ரொம்ப வலி இருக்கும். இப்ப அந்த மாதிரி வலியே இல்ல. அந்த மாதிரி லைட்டா இருக்கு அப்படின்னா அது எந்த பிரச்சனையுமே எனக்கு அது இது பண்ற மாதிரி இல்ல. என்ன ஆட்டோமேட்டிக்கா நான் எப்பவும் போல என்ன வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். நான் செக் பண்ணிட்டு தான் நான் செக் பண்ணேன். எனக்கு இப்போ நான் சொல்லணும்னா இப்போ 2 பிரேயர் நான் வந்து அட்டன் பண்ண முடியல பிரதர். நான் அதை வெளியே ஊருக்கு போயிருந்ததுனால அட்டன் பண்ண முடியல. நான் அன்னைக்கு அட்டன் பண்ணனால கண்டிப்பா இது கடவுளுக்கு மகிமை, ஆண்டவரோட நான் பெயர் மகிமைக்காக நான் அந்த அஹ், சாட்சி சொல்றேன் பிரதர். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. தேங்க்யூ பிரதர். Praise the Lord. ஆண்டவர் அற்புதமாக உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். இறை வார்த்தையின் மூலமாக, அறிக்கையிட்டதன் மூலமாக. அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அற்புத சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் the Lord. Praise ஓகே the Lord. பிரதர். வேற சாட்சிகள் எதுவும் இல்லைன்னா இப்ப நம்ம ஜெப விண்ணப்பத்தில் கடந்து செல்வோம்.